Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல சூப்பரா நல்ல டேஸ்டியா இருக்கக்கூடிய அது மட்டும் இல்லைங்க வெயிலுக்கு நல்ல இதமா தனிவா இருக்கக்கூடிய ரோஸ் மில்க் வீட்லயே ரொம்ப சிம்பிளா நல்ல டேஸ்டியா எப்படி செய்யலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து ரம்ஜான் ஸ்பெஷல் ஒரு ட்ரிங்க்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து ரம்ஜானுக்கு நோன்பு காலங்கள்ல நீங்க இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சப்ஜா சீடு எடுத்திருக்கோம். நீங்க சப்ஜா சீடுக்கு பதிலா சியா சீட் கூட எடுத்துக்கலாம். அதுவும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நல்ல குளிர்ச்சியாவும் இருக்கும். இப்ப இது வந்து சேர்த்துட்டு இதுல வந்து ஒரு 1/2 கப்பு போல தண்ணி சேருங்க. தண்ணி சேர்த்து இதை நம்ம வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்க போறோம். நம்ம ரெடி பண்ற டைமுக்குள்ள இது வந்து நல்லா ஊறி கிடைக்கும். ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா இதை ரெடி பண்ணி வச்சிருங்க. இப்ப இது வந்து ஒரு பக்கமா இருக்கட்டும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பாதாம் பிசின் ஊற வச்சு எடுக்க போறோம். இந்த பாதாம் பிசினை பொறுத்தவரை ஓவர் நைட் வந்து நீங்க ஊற விடணும். இதுக்காக ஒரு பவுல்ல ஒரு 5 போல சின்னதா இருக்கக்கூடிய பாதாம் பிசின் எடுத்து ஒரு கப்பு போல ஃபுல்லாவே தண்ணி சேர்த்துருங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஓவர் நைட் வச்சிட்டோம் அப்படின்னா இது நல்லா ஊறி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு மேக்சிமம் ஒரு 5 மணி நேரமாவது இதை வந்து ஊற வைக்கணும். இப்ப இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்க டைம்ல நம்ம வந்து இன்னொரு பவுல் எடுத்துட்டு இதுல சரியா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்ல அப்படின்னா இதுக்கு பதிலா நீங்க கார்ன்ஃபிளவர் மாவு கூட எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். இது வந்து நம்ம சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு ஃபிளேவரா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இது சேர்த்திருக்கேன். நீங்க இதை வந்து தாராளமா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்து பண்ணீங்க அப்படின்னாலும் அதுவும் ரொம்ப ஒரு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் நம்ம வந்து பால் சேர்த்து இதுல கிளறி எடுக்கும் போது கட்டி விழாம இருக்கும். அதுக்காக தான் ஃபர்ஸ்டே இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்து மாத்தி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப பால் பாத்தீங்க அப்படின்னா நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துட்டு இதுல வந்து கொஞ்சமா ஒரு 1/4 கப்பு போல தண்ணியும் சேர்த்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் கொதிச்சு வர டைம்ல 3/4 கப் அளவுக்கு நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிருக்கோம். அப்புறமா இதுல வந்து ஒரு 1/2 டின் அளவுக்கு நான் வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்திருக்கேன். இது நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. இது வேண்டாம் அப்படின்னா ஆப்ஷனல் தான். நீங்க வந்து 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து கரெக்டான அளவு இனிப்பு இருக்கும். இப்ப சேர்த்துட்டு இப்ப நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா கண்டென்ஸ் மில்க் சேர்த்ததுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இல்லைன்னா அடி பிடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுல வந்து தேவைப்பட்ட நீங்க ஏலக்காய் பவுடர் கூட சேர்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இனிமே நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா கலந்து வச்சிருந்தோம்ல அதை இதுக்குள்ள அப்படியே சேர்த்துட்டு இது நல்லா வந்து நம்ம கலந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இது சேர்த்ததுமே இது கொஞ்சம் பால் கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம இந்த மாதிரி கைவிடாம கலந்து கொடுத்தோம் அப்படின்னா தான் அடி பிடிக்காமலும் இருக்கும். அதனால இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து இதுல ரோஸ் எசன்ஸ் சேர்க்கிறேன். நீங்க வந்து இதுக்கு பதிலா ரோஸ் சிரப் கூட சேர்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப ரோஸ் எசன்ஸ் நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். இது வந்து நல்ல ஒரு கலரும் நல்ல ஒரு ஃபிளேவரும் நம்மளுக்கு கொடுக்கும். நல்ல டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் இப்ப சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு கொடுத்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுறணும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரீசர்ல நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா இது நல்லா சில்லாயிரும். அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில போட்டு லேசா அரைச்சி எடுக்கணும். இப்ப வந்து இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க ஒரு 2 மணி நேரம் ஆயிருச்சு. ஃப்ரீசர்ல நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இனிமே இதை மிக்சி ஜார்ல மாத்திக்கோங்க. மாத்திட்டு ஒரு 2ல இருந்து 3 வாட்டி நல்ல ஒரு பல்ஸ் விட்டு நீங்க வந்து அரைச்சி எடுத்தா போதும். ரொம்ப நேரம் எல்லாம் போட்டு அரைக்க வேண்டாம். இப்ப இதை நல்லா அரைச்சிட்டு நம்ம வந்து இன்னொரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளவுதான். நல்ல கிரீமியான சூப்பரான ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆயிருச்சு. இதுல வந்து இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சப்ஜா சீடு எல்லாமே பாருங்க நல்லா ஊறி இருக்கு. இதை அப்படியே சேர்த்துருங்க. அப்புறமா நம்ம வந்து பாதாம் பிசின் வச்சிருந்தோம்ல அதையும் இதுக்குள்ள சேர்த்துடலாம். அதுவும் நல்லா ஊறி வந்திருக்கு. அதையும் சேர்த்துட்டு கடைசியா கொஞ்சமா நட்ஸ் வந்து நான் கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கேன். பாதாம் பிஸ்தா அதையும் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிடும்போது எடையா கடி பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக தான் சேர்த்திருக்கோம். சேர்த்துட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்ப எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு உடனே சில்லா இருக்கும்போது இந்த மாதிரி கிளாஸ்ல சர்வ் பண்ணிருங்க. ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். வெயிலுக்கு இதமான ஒரு ட்ரிங்கும் கூட. ஸோ கண்டிப்பா நீங்களும் இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.